நம்ம விக்னேஷ் அண்ணாச்சிட்ட கேட்போமா வேண்டாமா? எதுவும் நினைச்சு பாரோ. ஹலோ, விக்கி என்னாச்சு தாமல பேசுறேன். அந்த கவர்மெண்ட் மார்ச் வரி என்ன ரேட்டுன்னு கேட்க சொன்னனே, என்னாச்சு? ஏதாச்சும் பொருள் வாங்குற மாதிரி அப்படியே போய் கேட்டுருவோமா? எதே 4 பணத்தோட வருதா? பரவாயில்ல, சேர்த்து வாங்கிருவோம். என்ன ரேட்டுன்னு பேசிட்டு லைனுக்கு வாழ வச்சிடறேன்ல. இல்ல சங்கரு, என்னல ரொம்ப நேரமா தனியா நின்று முன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அண்ணாச்சி ஹாப்பி நியூ இயர். அண்ணாச்சி ஹாப்பி நியூ இயர்ல. கடைக்கு மேலதான் குடியிருக்க, ஆனா ஆன்லைன்லயே மளிகை சாமான் வாங்கிற போல. ஒரு வாட்டி நம்ம கடையில வாங்கி பாக்கலாம்ல. எக்ஸ்பயர் ஆன பொருளை நான் வாங்குறது இல்ல அண்ணாச்சி. எதை இல்ல, எக்ஸ்ட்ரா குவாலிட்டியான பொருளை நான் வாங்குறது இல்ல அண்ணாச்சி. அதான் ஆன்லைன்லயே மீடியம் குவாலிட்டியான பொருளா வாங்கிக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். சரி, அப்ப எதுக்கு இப்ப வந்திருக்க? 5 ரூபா கோல்கேட் பேஸ்ட் இருந்தா ஒண்ணு கொடுங்க அண்ணாச்சி. பல்லு விளக்கத்துக்கு எதுக்குலயே அவ்வளவு செலவு பண்ற? உன் பிரஷ் கொண்டு வந்ததுன்னா என் பேஸ்ட்ல ஒரு பிதுக்கு கொடுத்துருப்பேன்ல. உங்களுக்கு எதுக்கு என்னாச்சு சிரமம்? ஏன்டா பிரஷ் கொண்டு வராம போனமேன்னு ஃபீல் பண்ற, அப்படித்தானே? அதெல்லாம் இல்ல அண்ணாச்சி. இந்தாயா 5 ரூபா பேஸ்ட். கோல்கேட் கம்பெனிக்காரனே மறந்துருப்பான் 5 ரூபாய்க்கு பேஸ்ட் விக்கிறோம்னு. இப்ப கேட்டுருவோமா? தேங்க்ஸ் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவ்வளவுதானா? அவ்வளவுதான்ல. பின்ன 5 ரூபாய்க்கு ஆசீர்வாத் கோதுமை மாவா தருவாங்க. 5 ரூபாய்க்கு 5 ரூபா கோல்கேட் பேஸ்ட் ஒண்ணுதான்ப்பா வரும். இல்ல அண்ணாச்சி,